ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, டீ கடையில் வாங்குகிற சம்சா எப்படி மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குமோ அதே மாதிரி அவங்க சொன்ன ரகசியத்தை வச்சு நம்ம இப்போ சம்சா செய்ய போகிறோம். சம்சாவை நம்ம வளர்க்க வேணாம், ஆனால் அச்சு இல்லாமல் நம்ம சூப்பராக சம்சா செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்குவோம். 1 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம். இது கோதுமை மாவுலேயும் செய்யலாம், நம்ம மைதா மாவுலேயும் செய்யலாம். ஆனால் நான் கோதுமை மாவில் தான் செய்கிறேன். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடையில் வாங்குகிற சம்சாலாம் எப்படி மொறுமொறுப்பாக இருக்குன்னா, இதில் வந்து நம்ம எண்ணெய் தான் சேர்ப்போம். அவங்க டால்டாவை கொஞ்சோண்டு சூடு காட்டி அது ஊற்றுறதுனால தான் அது நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. இப்போ நானும் டால்டா தான் 2 ஸ்பூனு சூடு காட்டி அந்த டால்டா நெய்யை தான் நானும் சூடு காட்டி அதில் ஊற்றிருக்கேன். அந்த மாவோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அதை சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பனைஞ்சிக்குவோம். பனைஞ்சு அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது அப்படியே நல்லா பனைஞ்சு வச்சு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுடுங்க. அப்போ தான் நமக்கு சமோசா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் தயார் பண்ணிக்குவோம். நான் வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 1 போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு சிறிதளவு சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். உப்பு இந்த ஸ்டஃபிங்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன். மல்லிக்கீரை ஒரு சிறிதளவு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் உருளைக்கிழங்கு 2 வேக வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா வேக வச்சதை ஒரு கட்டி இல்லாமல் நல்லா பனைஞ்சு விட்டுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பனைஞ்சாச்சு. இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ மாவு எடுத்துக்குவோம். மாவை நம்ம உருட்டுக்கட்டையெல்லாம் வச்சு நம்ம வளர்க்க போகிறது கிடையாது. இப்போ சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்குவோம். இந்த மாதிரியே நம்ம எல்லா மாவையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ இந்த அரிக்கரண்டி எடுத்துக்குவோம். இப்போ இதில் தான் நம்ம இப்போ இந்த மாவை வச்சு நான் இப்போ வளர்க்க போகிறேன். இந்த மாதிரியே மாவை எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இப்படியே மாவை நல்லா கையாலேயே வச்சு எல்லா பக்கமும் நல்லா வளர்த்துக்கங்க. இப்போ 1 ஸ்பூனு இந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் உள்ளாரக்க. இதை சம்சா மாதிரி அப்படியே மடக்கிக்கங்க. பாருங்கள், கட்டை தேவையில்லை, அச்சு தேவையில்லை, எவ்வளோ நல்லா அச்சு மாதிரியே நமக்கு வருது பாருங்கள். இந்த மாதிரி அமுக்கி விட்டாவே போதும். இது நம்ம மாவுலாம் தடவுன்னுண்டே தேவை கிடையாது. ஒன்றோட ஒன்று சேர்த்து இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுருங்க, பிரியாத அளவுக்கு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்குவோம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்குவோம். எண்ணெயை ரொம்ப காய விட்றாதீங்க, கொஞ்சம் அரை காய்ச்சலாக இருந்தால் போதும். அப்போ தான் சம்சா நல்லா நின்று வேகணும், இல்லாட்டி உடனே கருகிடும். நின்று வேகினா தான் நமக்கு வெளியில் மொறுமொறுப்பாக நல்லா உள்ளாரக்க நல்லா சாப்பிட்டா நல்லா வெங்காயம்லாம் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நம்ம எல்லா சம்சாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்குவோம்.
இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னே இது அச்சு நல்லா இருக்கே, இது எப்படிம்மா செஞ்சேன்னு கேட்டாங்க குழந்தைங்கெல்லாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து ஸ்நாக்ஸுன்னு கேட்டால் நம்மள்ட்ட இருக்கிற கோதுமை மாவை வச்சு நல்லா அருமையான ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுக்கலாம், கடையில் போய் வாங்காமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.